ஆமாம். எங்கே நானே பாஷா தான் போகிறேன் அந்த மாதிரி. எப்படிங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரீரிலீஸ் ஆனாலும் அங்கே தான் இதான அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட திடீர்னு பாஷான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சாரோட போஸ்டர் ஃபுல்லாக ஆட்டோக்காரன் ஸ்டில்லு பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ஒரு சந்தோஷப்படுறதா இல்லைன்னு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம படம் ஓடும்போது பக்கத்தில் தலைவர் படம் இருக்குது அப்படின்றது அது ஒரு பெருமை இல்லை. இந்த மாதிரி ஆமாம் அதான் அந்த கேரக்டரே வந்து அவன் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு வீட்லயே வந்து கிரிஞ்சித்தனமா நிறைய ரெடி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒன்றும் ஒரு டைலாக் தான். யாராவது கான்வெகேஷனுக்கு பதிலாக 2 குழந்தைய வச்சு நிற்பாங்க அந்த பொண்ணு கிட்ட சும்மா அவன் சொல்றான் அந்த மாதிரி. அது ரெடியாக எப்படின்னா இவர் வந்து லவ் பண்ற மாதிரியான சீன். நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் ஒரு நிறைய பசங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்க, பெண்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு பழக்கமே இருக்காது. அதுவே பெண்கள் மீதான குற்றம் அதிகமான காரணத்துக்கு என்னன்னா அவங்கள பத்தின புரிதல் இல்லை இல்லையா, சைக்காலஜிக்கலா பெண்களை பத்தின புரிதல் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பையன் தான் அவன். ஒரு எப்படி நம்ம 10 ரூபா இருக்கிற பசங்க தான் அவன். அதனால அவன் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்றான்றதான் சீனா இருக்கு. ஆமா நீங்க தான் எமோஷன் அந்த நிர்வாண காட்சியானா நீ போட்டு கவனம் இல்ல ஐயோ இதை சொல்லிடாதீங்க. இல்லை எனக்கு படத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து டேரக்டர் சார் கதையில் சொல்லும் போது அது வந்துச்சு. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது எனக்கு அதை விட ரொம்ப ஒரு முக்கியமாக ஸ்பெஷல் என்னென்னா எனக்கு ஒரு ராஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஆன் அண்ட் ஆஃப் அவ்வளோ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த படம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் நடக்கும், அவங்க திரும்பி எப்படி என்னென்ன நடக்குது அவங்க லைஃப்பில் அப்படின்றது தான் இதுலேயும் நாங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஸோ படமாக பார்க்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.